நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். பொதுவாக சம்மர் சீசன் வந்தாலே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதிகமாக வேர்க்கும், தலைவலி வரும், டயர்டாக ஃபீல் பண்ணுறது. இது தவிர ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிறது. சம்மர் சீசனுக்குன்னே வரக்கூடிய சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்கள்லாம் கூட இருக்குது. சம்மர் டைமில் இந்த மாதிரி நோய்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் நம்ம சேஃபாக இருக்கணும்னா நம்ம பாடியை எப்போவுமே நம்ம கூலாக வச்சுக்கணும். இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தண்ணி. நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். நார்மலாக சம்மர் வந்தாலே பாடி டீஹைட்ரேஷன் ஆகும். நம்ம தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது மூலமாக டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்க முடியும். அடுத்து இளநீர். இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இளநீர் குடிக்கிறதுனால உடம்பு கூலாகிறது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன். சம்மர் சீசன் ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட்டுன்னு பார்த்தோன்னா அது தர்பூசணி தான். தர்பூசணி பழத்தில் 90% மேலே தண்ணி சத்து இருக்குது. இது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை தந்து பாடியை டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மாதுளை. மாதுளம் பழத்தில் உடம்புக்கு தேவையான நீர் சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பொட்டாசியம் உட்பட நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம சம்மரில் மாதுளம் பழம் சாப்பிட்றது மூலமாக நம்ம பாடி ஹீட் கம்மியும் ஆகும், அதே சமயம் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அப்புறம் லெமன் ஜூஸ். தாகத்தை தணிக்கக்கூடியதும் ஈஸியாக பண்ணக்கூடியதுமான ஒரு ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த லெமன் ஜூஸ் தான். சம்மரில் டயர்டாக இருக்கிறது, மயக்கம் வர்றது, இது எல்லாமே லெமன் ஜூஸ் குடித்தா சரியாயிரும். அடுத்து மோர். பல வருஷங்களாகவே நம்ம முன்னோர்கள் உடம்பு ஹீட்டை கம்மி பண்ணி கூலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்த ஒன்று மோர். மோர் உடம்பை கூலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அல்சர் போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நுங்கு. இந்த நுங்கில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, அயன், கால்சியம், பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. வெயில் டைமில் இந்த நுங்கு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பை கூலாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தவிர கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழங்களையும் சம்மரில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முலாம்பழம். சம்மர் சீசனில் முக்கியமான ஃப்ரூட்ஸில் இந்த முலாம்பழமும் ஒன்று. இதில் ஊட்டச்சத்துக்களும் நீர் சத்தும் அதிக அளவில் இருக்குது. முலாம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்க முடியும். அடுத்து தயிர். வெயில் காலத்தில் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று இந்த தயிர் தான். சம்மரில் டெய்லி கொஞ்சம் நம்ம சாப்பாடோட சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து வெயில் டைமில் நம்ம எடுத்துக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். வெள்ளரிக்காய், சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், கேரட், கீரை வகைகள், தக்காளி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெயில் டைமில் நம்ம உடம்பை கூலாக வச்சுக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எடுத்துக்குவோம். எப்போதுமே ஹெல்த்தியாகவே இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.